வணக்கம் நண்பர்களே. தடைகளை விட சரித்திரம் படைய சேனலுக்கு உங்களே வருவது பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் குரோம் பண்ணிங்க. அதில் பாருங்க, மேல சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதுல TNVDS டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன்று இருக்கு பாருங்க, www.tnvds.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் தமிழ்நாடு அரசோட உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, பயனாளர் நுழைவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். பாருங்க, அதில் பாருங்க, உங்க கைபேசின்னு கேட்கும். உங்க குடும்ப அட்டையில என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் போடணும். அந்த மொபைல் நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணிட்டு கீழே கேப்சா குறின்னு இருக்கும். அந்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்க. 6 டிஜிட் நம்பர் இருக்கும், அது கரெக்டாக டைப் பண்ணுங்க. அது டைப் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்க மொபைலுக்கு ஒரு OTP போகும். OTP கரெக்டாக டைப் பண்ணுங்க. அதில் 7 இலக்க 7 டிஜிட் இருக்கும் OTP. அந்த OTP கரெக்டாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு கீழே பாருங்க, பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். OTP 5 நிமிஷத்துக்குள்ள போடணும். 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் அது வேல்யூ இன்வாலிட் வரும். 5 நிமிஷத்துக்குள்ள OTP வந்துடும். அந்த கரெக்டாக போடுங்க, பதிவு செய்யணும் கொடுங்க. பதிவு செய்யணும் கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க, உங்களுடைய குடும்ப அட்டையின் விவரம்லாம் இருக்கும். குடும்ப அட்டை என்னன்னு இருக்கும், மின்னணு கார்டு என்ன, குடும்ப அட்டையின் அரிசி வகை, பெரியவர்களின் எண்ணிக்கை, அப்புறம் சிறியவர்களின் எண்ணிக்கை, சிலிண்டர் எண்ணிக்கை எல்லாம் இருக்கும். அப்புறம் ஆதாரில் இணைக்கப்பட்ட விவரம்லாம் இருக்கும். அப்புறம் உங்களுடைய நியாய விலைக்கடை என்ன, உங்களுடைய அட்ரஸ்லாம் இருக்கும். எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே பாருங்க, மின்னணு அட்டை கோப்பு பதிவு இருக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு டவுன்லோட் ஆயிரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.